பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, நீரே எனது பெருமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா, அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதரங்களே, பொது காலத்தின் 13வது வார திருப்பலிக்குள் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய வாசகங்கள் எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கு முதலிடத்தை கொடுக்கிறோம், எதை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாய் நினைக்கிறோம், எதிலே நாம் நிறைவடைகின்றோம் என்கிற விடயத்தை பற்றி சிந்திக்கும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் இயேசுவோடு திருமுழுக்கு பெற்று இயேசுவோடு மரணித்து இயேசுவோடே கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இறந்த கிறிஸ்தவர்களாக அல்ல, இயேசுவோடே உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவர்களாக வாழ இன்றைய நாள் நமக்கு சவால் விடுத்து நிற்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வாக்குறுதிகளுக்கு ஏற்ப நாம் பிரமாணிக்கமாய் வாழ முடியாமல் போன சந்தர்ப்பங்களை நினைத்து மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பாடுகிற நம்முடைய வாய் சில நேரங்களிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல், கடவுளுக்குரிய விடயங்களிலே ஆர்வம் இல்லாமல் நம்மை வாழ தூண்டி இருந்தால் அவற்றுக்காகவும் கைகளை கும்பிட்டு கண்களை மூடி இந்த திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோமா? இயேசு நம்முடைய இரத்தத்தோடு இன்று கலந்து கொள்ளுகின்ற அந்த உன்னத திருவிருந்திற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா என்கிற கேள்வியை கேட்டு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். நீதியுள்ள நடுவராய் இருப்பதை விட இரக்கமுள்ள தகப்பனாயிருக்கிற ஆண்டவரிடம் மனதுருகி மன்னிப்பு கேட்டு ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. பூவுலகில் நல்மனத்தோருக்கு அமைதியுமாகுக. உம்மை போடுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புகிறோம். ஆதலால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதரும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரின் புனிதர் வரும்போதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 8 தொடக்கம் 11, 14 தொடக்கம் 16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறையொன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கெகசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவளை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவியாக. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தில் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவாளங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூதுவராக உரியவர்.
ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 திருவசனங்கள் 3-4, 8-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு வரவழைத்துள்ளவர் மேன்மையான செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 வாக்கியங்கள் 37 தொடங்கி 42 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொள்வோர் என்னுடையோராய் இருக்க கருதப்பட மாட்டார்கள், தகுதியற்றோராய் இருப்பார்கள் என்றார். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றுவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார்.
இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்வதால் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சின்னம் சிறியோருள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதற்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உட்கார்வோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நான் பூசை என்ற தொடக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? யாரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெரிதாய் நினைக்கின்றோம்? என்ற ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன் என்று பவுலடிகளார் சொன்னார். புனித அகுஸ்தீனார் சொன்னார், என்ற ஆண்டவரில் என் ஆத்துமா நிறைவு அடையும் வரை அது அமைதியாகவே இருக்காது என்று சொன்னார். My heart will not find rest until it finds rest in God. இது ஒரு உலக பிரகாரம் வாழ்ந்த ஒரு மனித ஆதங்கம். அவர் என்ன ஆசைப்பட்டார்டா, என்னதான் இந்த உலகத்துல எனக்குரியது இருந்தாலும் என்ற ஆண்டவரை நான் ஆதாயமாக்கிக் கொள்வதில் மாத்திரமே எனக்கு நிறைவுண்டு. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் இந்த கொரோனா காலங்கள் முடிவுக்கு வருகிற ஒரு சூழ்நிலை, மீண்டும் நம்முடைய இயல்பு வாழ்க்கை தொடங்குகிறது. பாடசாலைக்கு பிள்ளைகள் போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், படிக்க வேண்டும், திருமண வாழ்வு, குழந்தை வளர்ப்பு, வளர்ந்தவர்களை முதியோர்களை பராமரிக்க வேண்டும் என்கிற வேலைகள் ஒவ்வொன்றிலும் நாம் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இப்போ இவ்வளவு காலமும் வீட்டுக்குள்ள இருந்த நேரம் சேமால சொல்றது லேசா இருந்திருக்கும், பைபிள் வாசிக்கிறது லேசா இருந்திருக்கும், டிவியில ஒன்றுல பூசை பார்க்கறது லேசாக இருந்திருக்கும், குடும்பமாக இருந்து ஜெபிப்பது லேசாக இருந்திருக்கும், எதுக்கெடுத்தாலும் கடவுளைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்வது லேசாக இருந்திருக்கும். திரும்ப நாங்கள் எல்லாரும் இயல்பு வாழ்க்கைக்கு வெளிக்கிடுகிறோம். காலையில் எழும்போனும், திரும்பவும் சமைக்கணும், வேலைக்கு ஓடணும், பின்னிருந்தா வந்து சேரணும், உடல் களைப்பாக இருக்கும், அதிகமான விடயங்கள் படிக்க வேண்டி இருக்கும். இந்த சூழலிலும் நாம் மீண்டும் ஆண்டவரை நோக்கி, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு எல்லாம், உண்மையை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோம், நீர் எங்களுக்கு முதலிடமாய் இருக்கிறீர், அதற்காக அம்மா வேணாம், அப்பா வேணாம், சகோதரங்கள் வேணாம், உறவினர்கள் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்ல இல்லை. இவர்கள் நடுவில் நான் உங்களுக்கு முக்கியமானவராய் இருக்கிறேனா, இவர்கள் எல்லாம் தந்த நான் உங்களை சிறப்பாய் வழிநடத்துவேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்கிற கேள்வியைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு முன்வைக்கிறார். முதலாவது வாசகத்தில் பிரியமானவர்களே, எலிஷா என்கிற ஒரு இறைவாக்கினர் என்பதற்காக தங்களோட வீட்டில் ஒரு இடம் கொடுத்ததை குறித்து சொல்லப்பட்டதையும் நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு இறைவாக்கினர் என்பதற்காக அவருக்காக நீங்கள் செய்ததற்கு கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம்? இறை ஊழியர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, சில ஆட்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, டிவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்று கேட்டால் சில நேரங்களில் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் என்று சொல்லுவார்கள். என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. எது நமக்கு நிறைவுள்ளதா இருக்கும், எது நமக்கு நிரந்தரமானதா இருக்கும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய பேரன்புக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம், உம்முடைய அன்புக்காகவே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், இம்மட்டும் காத்த நீர் எங்களுக்கு இப்படி ஒரு மனித உருவம் கொடுத்து, குடும்பம் கொடுத்து, வீடு வளம் கொடுத்து, தொழில் கொடுத்து வழி நடத்திய நீர் எங்களை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர் என்கிற நம்பிக்கையை நாம் நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் கேட்கிறேன். இந்த நற்செய்தி வாசகத்துல கடைசியாக ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யறதற்கான கைமாறு உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும் என்கிறதை நாம் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, சில நேரங்களில் கடவுள் நமக்கு கைமாறு தருவதற்கு காலம் தாழ்த்துவதாக நாம் நினைக்கலாம். நான் ஒவ்வொரு முறையும் இந்த சிலுவப்பாதை ஸ்தலத்தில் செய்யும் பொழுது இந்த வெரோனிகா என்கிற அந்த பெண்மணி இயேசுவினுடைய முகத்தை துடைக்கிற அந்த சம்பவத்திற்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு அன்பளிப்பு என்கிறதா நான் கொடுப்பேன். எப்பொழுதும் சொல்லுவேன், அன்பளிப்பு. இயேசு மன நிறைவோடு
நாங்கள் ஆசைப்படுகிற ஒரு விடயத்தை வெரோனிகாவுக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தார் தெரியுமா? மனிதர்கள் அவ்வளவு பேர் சூழ்ந்து நிற்கிறாங்க. ஐயோ, இவர் துன்பப்படுகிறார், அடிக்கிறார்கள், கீழே விழுகிறார், இரத்தவாரா இருக்கிறார். பொம்பளைகள் எல்லாம் முன்னுக்கே வரையல. ஓடி போய் இயேசுநாதருக்கு ஒரு கோப்பையில தண்ணியை கொடுக்க, உண்மையா சில படங்கள்ல காண்பிக்கிறாங்க, அந்த தண்ணி கோப்பையை தட்டி எறிஞ்சு விடுறாங்க. அட்லீஸ்ட் என்ற இயேசு ஆண்டவருடைய முகத்தை, அவர் ஆண்டவர் என்று அவருக்கு உண்மையாக அந்த நேரம் தெரியாது. நன்றா போதித்தார், அற்புதங்கள் செய்தார், நாங்க நல்லா இருக்கணும், மோட்சம் என்ற விடயத்தை பற்றி பேசினார். அவரு இப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டாரே என்று ஓடி போய் அவருடைய முகத்தை துடைக்கிறார். எல்லாருக்கும் நல்லா தெரியும், இயேசுனுடைய திருமுகம் அதிலே பதிந்ததாக நாம் விசுவாசிக்கிறோம். ஹோலி ஷ்ரவுட் என்கிற ஒரு விடயத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களோ என்னமோ எனக்கு தெரியாது பிரியமானவர்களே. இயேசு ஆண்டவர் மரணித்ததன் பின்னர் அவரை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்து அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பொழுது அவரை சுற்றி இருந்த அந்த துணியிலே அவருடைய முழு சரீரமும் பதியப்பட்டு, அவர் அந்த சரீரத்தை தன்னுடைய அந்த சீலையிலிருந்து வெளியே எடுத்த பொழுது அதை ஆய்வாளர்கள் எடுத்து பார்த்தார்கள். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாகவும், அதாவது போட்டோ நெகட்டிவ் எடுத்தா, இந்த போட்டோ எடுத்தோம்னா நமக்கு வடிவா கிளியரா தெரியும், நமக்கு 3 டைமென்ஷன்ல வடிவா தெரியும், 2 டைமென்ஷன்ல வடிவா தெரியும். நம்ம அதில் பழைய ரீல் எடுத்து பார்த்தோம்னா நெகட்டிவாக வெள்ளையாக தான் தெரியும், பின் பேக்ரவுண்ட் எல்லாம் ப்ரௌனாக தெரியும். பாசிட்டிவ் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அது நெகட்டிவாக தெரியுது, நெகட்டிவாக பார்த்தா பாசிட்டிவாக தெரியுது. அதில் இருக்கிற முகமும் வெரோனிகாவினுடைய முகமும், அதாவது வெரோனிகாவுக்கு இயேசு சுவாமி கொடுத்த அந்த அன்பளிப்பு, தன்னுடைய திருமுகம், அதுவும் ஒத்துப்போனதாகவே ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நாம் எல்லாரும் கடவுளுடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறோம். கடவுள் நமக்கு முகத்தை எப்போ நிறைவாய் காட்டுவார் என்றாவாம், நாம மன நிறைவோடு மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது. அதனால தானே அன்னை தெரேசா வடிவா சொல்லுவான், நான் ஏழைகளின் சிரிப்பில் இயேசுவை பார்க்கிறேன். அன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தியில் நிச்சயம் அழகாய் சொல்லுகிறார், சிறுவர்கள் என்பதற்காக, ஏழைகள் என்பதற்காக நீங்கள் செய்கிறதற்குரிய கைமாறை நீங்கள் பெறுவீர்கள். நான் உங்களுக்கு தருகிற மிகப்பெரிய அன்பளிப்பு, அவங்களோட முகத்துல எந்த முகத்தை பார்ப்பீங்க, அவங்க உங்களோட முகத்துல எந்த முகத்தை பார்ப்பாங்க. ஆகவே கடவுளே என்று தஞ்சம் என்று வாழ்கிறவர்கள் வெறுமனே கோயிலோடு இறை அனுபவத்தை முடித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கடவுள் அனுபவத்தை தங்கள் வாழும் இடத்திலும் கொடுப்பார்கள் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே நாம் என்று முயற்சிக்க வேண்டும். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வான்? நன்மைத்தனங்கள் செய்கிற பொழுது, கனிவோடு வாழுகிற பொழுது, பண்போடு வாழ்கிற பொழுது, தாராள உள்ளத்தோடு கொடுக்கிற பொழுது கடவுளை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க செய்வோம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அந்த தருணத்துல என்னை அவன் ஏற்றுக்கொள்வதால் என்னை அனுப்பிய பரலோக பிதாவின் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறான். பரலோக பிதாவின் திட்டத்தை அவன் ஏற்றுக்கொள்வதால் அவன் பரலோகத்தையே ஆதாயமாக்கி கொள்வான் என்பதுதான் நம்முடைய லாஜிக், அதனுடைய சட்டம் அதுதான். ஆகவே நாம் எல்லாரும் கடவுளை ஆதாயமாக்கி கொள்ள, இயேசுவே என் தஞ்சம், இயேசுவே என் அடைக்கலம், கடவுள் அனுப்பிய அந்த குமாரனை என் மனதார நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருக்காக எதையும் நான் செய்வேன், அவரிலே தான் என் இதயம் ஆறுதல் அடைகிறது, அவருடைய முகத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்கிற சத்தியத்தை இன்று கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் கடைப்பிடிக்க முயற்சி செய்வோம். அப்படி எழுந்து நின்று பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது உங்களோட மனதார நீங்க யோசிச்சு பாருங்க, நான் திரும்பவும் இந்த வாழ்க்கைக்குள்ள கடந்து போக வழிகிட்டுட்டேன், திரும்பவும் அதே ஓட்டம், அதே வாழ்க்கை முறை, அதில் இந்த இயேசு ஆண்டவர் முதலிடம் பெறுகிறவராய் இருக்கிறாரா? காலையில் ஜெபம் சொல்லிட்டு வெளிக்கிற ஒரு ஆத்துமாவா நான் இருக்கிறேனா? எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் கடவுளே உமது மகிமைக்காக என்று செய்கிற அந்த மனசு நமக்கு உண்டா என்று ஒரு முறை சிந்திப்போம். We will be busy with our daily work. In our daily business is Jesus in the first place. அவர் முதலிடம் வகிக்கிறவராய் இருக்கிறாரா? ஒரே இறைவனை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்து கடவுளாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் கடவுளுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாய் உதித்தவர்.
இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, கடவுளோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போற்றி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சிமையும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கிற மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமா? ஜெபிக்கிற நேரம் உடனே நம்ம கைகளை கும்பிட்டுறோம். எங்க நின்றாலும் கைகளை கும்பிட்டுறோம். அங்க எங்கேட்டு பிராக்க பார்க்கறத விட்டுட்டு எவ்விடத்துல நின்றாலும் கண்களை மூடிறோம். மனசுக்குள்ள நீங்க சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஜெபம், இயேசுவே ஆண்டவரே, பரிசுத்தரே, வல்லவரே, கேளுங்க தருவன் என்று சொன்னவரே, தட்டுங்க திறப்பன் என்று சொன்னவரே, உங்களோட வாழ்க்கையில தேடுங்க, உங்களோட நான் தேடி அதை கண்டுபிடிக்க செய்வேன் என்று சொன்னவரே, கேளுங்க என்று சொன்னதால துணிஞ்சு கேட்க காத்துட்டு இருக்கிறோம் என்று உங்கள் மனச்சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஜெபம் உணர்ந்து ஆண்டவருடைய பாதம் போவதற்கு கைகளை கும்பிட்டு இயேசுவே என்று கூப்பிடுங்க. கைகளை கும்பிடுவோம். இயேசுவே என்று கூப்பிடுவோம். ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். ஜெபிப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபிப்பதற்காக ஒவ்வொருவரும் ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. எனக்கு யார் இருக்கிறார்? உங்களைத்தானே நான் முதன்மையாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, எலிஷா கொடுத்த வாக்குறுதியின்படி அவர் குழந்தை ஒன்று பெற்றுக்கொண்டார். நீர் கொடுத்த அன்பளிப்பு ஆசீர்வாதம், அவர்கள் இறைவாக்கினர் என்பதற்காக, அவரை பராமரித்ததற்காக நீர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அந்த குழந்தை இறந்த பொழுதும் அந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுத்ததையும் நாங்கள் அதே அரசர்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறபடியால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே என்று உம்மை நம்பி நிற்கிறவர்கள் வெறும் கையராய் போமாட்டார்கள் என்று விசுவாசிக்கிறோம். இப்போது எங்களில் ஒருவர் இந்த இடத்திலே வந்து நின்று திருச்சபைக்காக ஜெபிக்க போகிறார். திருச்சபையினுடைய தேவைகளை உணர்ந்தவர்களாய் திருச்சபைக்காக நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்த ஒருவர் இடத்தில் வந்து மன்றாடும்படி கேட்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உமது திருச்சபையை வழிநடத்தும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். ஆண்டவரே, நீர்தான் அவர்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நல்ல குணமாக்கும் தெய்வமாக இருந்து அவர்களுக்கு இந்த நோயும் வராமல் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தம் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னும் ஒருவர் வந்து வருத்தப்பட்டவர்கள், மனதினால் வேதனைகளுக்குள்ளாகி இருக்கிறவர்கள் ஆண்டவரிடமிருந்து பலமும் நலமும் பெற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோமா?
அன்பான தந்தையே இறைவா, இந்த காலகட்டத்தில் பலர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அதோட அந்த நோயெல்லாம் இவங்களுக்கு பரவக்கூடாது நிறைய பேர் வீட்டிலே இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கும் நோய் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போயிடலாம், வெளியே போக விட மாட்டாங்க. ஆனால் தந்தையே, நீங்கள் நினச்சா அவங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி அவங்க நோயிலிருந்து நீங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் செல்றதுக்கு நீங்கள் உதவலாம். தந்தையே, நீங்கள் தான் அவர்களையும் வைத்தியசாலைகளில் இருக்கிறவர்களையும் வீடுகளிலே கஷ்டப்படுகிறவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களின் நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். இந்த உலகத்திலே மற்றவர்களுடைய நன்மைத்தனங்களுக்காக உதவி செய்கிறவர்கள், சேரிட்டி ஒர்க்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும், ஏழை எளியவர்களை கழுவி துடைக்கிறவர்கள், வயது போனவர்களை கழுவி துடைக்கிறவர்கள், யார் ஒருவருக்கு பசி தீர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தியாகம் செய்து உதவி செய்யுங்க என்று சொல்லுகிறவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுடைய உதவி சரியானவர்களுக்கு போய் கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் வந்து ஜெபம் செய்வோமா? அன்பான பரலோக பிதாவே, இன்றைய காலகட்டத்தில் அன்னை திரேசா மடத்தில் வேலை செய்கிறவங்க, அதே போன்று வேறு கன்னிய சபைகளில் வேலை செய்கிறவங்க, அனாதை பிள்ளைகளை பார்க்குறவங்க, உடல் ஊனமுற்றோர்களை பார்க்குறவங்க, அனாதை ஆண்கள் பெண்கள் அவங்கள பெரியவங்களை பார்க்குறவங்க அனைவரையும் பாதம் பிடிக்கின்றோம். அவங்க மற்றவங்களுக்கு பணிபுரியும் போது அவங்களுக்கு எந்த உடல் நலமும் இல்லாமல் போனால் இந்த அனாதைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் அடைஞ்சு போயிடுவாங்க. நீர் தான் அவங்களுக்கு வலுவையும் சக்தியும் கொடுக்கணும். அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி அவங்கள எடுத்து பார்க்கும்போது அவங்க அன்னை திரேசாவையும் உமது வழிநடத்திலையும் இருக்கணும். தொழுநோயாளர்களை எப்படி நீங்கள் குணப்படுத்தினீங்களோ அதே மாதிரி அவங்களும் எல்லாரையும் குணப்படுத்துகிற மாதிரி அவங்க ஊழியம் செய்கிறவங்க 2 கைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியம் செய்யும் போது உமக்கு உகந்தவர்களாகவும் தவறான வழியில் அவங்கள பார்க்காம விடாமலும் இருக்க விரைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஒருவர் வந்து வாலிபர்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக லட்சியத்தை கண்டடைவதற்கு தேவையான வரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறீர்களா? அன்பின் தந்தை இறைவா, இந்த ஆண்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் இருந்த வாலிபர்கள், மேலும் பெரியவர்கள்லாம் இந்த வருஷம் பிரச்சனையால் அவங்க வேலை வாய்ப்பு பொருளாதார நெருக்கடி கஷ்டத்தை எதிர்கொண்டிருப்பாங்க. மேலும் படிக்கிற மாணவர்கள் 1 வருஷம் அரை வருஷம் படிப்பே இழந்திருப்பாங்க. அவங்க இந்த இருந்த காலத்தில் நல்ல ஒரு படிப்பை படித்து ஆர்வமுள்ளமாக மாணவனாக முயற்சி எடுத்திருப்பாங்க. அவங்க வரப்போகிற காலத்தில் சிறந்த படிப்பினை மேற்கொண்டு நல்ல மனிதராக வர வேண்டும் என்று குறிக்கோளுடன் செயல்பட்டு தன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அப்படியே கைகளை கும்பிட்டு நம்மிடம் ஜெபம் கேட்டவர்கள், நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கைமாறு கிடைக்காம போகாதுன்னு சொன்னீங்க. நாங்க என்ன உயரிய நிலையில நின்றாலும் எங்களை நீங்க தான் நல்லா வச்சிருக்கிறவர் நீங்க தான் நம்புறோம். இந்த உலகத்துல நாங்க 1000 பேரை அன்பு செய்யலாம்.
அந்த 1000 பேர்ல முதலாவது அன்பு செய்யப்படுறால் நீங்க தான் என்று எங்களோட மனசு சொல்லணும் ஆண்டவரே. அந்த அன்புக்கு நாங்கள் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில தான் ஆண்டவரே எங்களோட விண்ணப்பங்களை உங்களோட பாதத்துல வச்சிருக்கிறோம். கனிவா கேளுங்க, நிறைவாய் தாங்க. உங்களோட சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து நிற்கிறோம். எங்களை அன்பு செய்கிற பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். என்னுடைய அனுப்பியிருக்கிறது நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. பிள்ளைகளே, சகோதரர்களே, நான் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த காலை பலி என்ற ஆண்டவருக்கு உகந்த பலியா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையாகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்ச்சிகள் எங்களுக்கு நற்பெயர் அளிக்க உம்மை வேண்டுகிறோம். ஆதலால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகளை உமக்கு ஏற்றதாய் இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூர்வோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைமைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளிகளாய் ஆட்சி செலுத்தவும், செயல்களில் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தீர். ஆகவே நாங்கள் வான தூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், படைப்புகளுக்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் பரிசுத்தமான இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வரவும் இந்த பலியிலே கலந்து கொள்ளவும் நினைத்த பொழுது தகுதி உள்ளவர்கள் என்று எங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவியால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் மேனுவேல் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறுமடமானவர்கள் எல்லாரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவரும் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வை எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் பதவியும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதியை விட்டு செல்கிறேன் என்ற சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை பார்க்காம உங்களை நாங்கள் வச்சிருக்கிற நேசத்தை பார்த்து எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் ஆறுதலையும் கொடுக்க திருவிழம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். என்ற இயேசு ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்கள் எல்லாரோடையும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஜேசுவின் சமாதானம், ஜேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ தேவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும்.
செபம் செய்வோமா? செபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பலிப்பொருட்கள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்மிடம் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை, மகன், தூய ஆவியின் வழியாய் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக எதையும் செய்வார் என்று அவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழுகிறவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். ஆசீர்வாதம் தொடர்கிறது. நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாலயமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம்